வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைஃபை ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரு. இதுக்கு வந்து நல்லா ஹை குவாலிட்டி எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு பிடி போர்டு, நெக்ஸ்ட் வந்து ஒரு இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து TDA 7297 ஐசி 2 சேனலுக்கு போட்டிருக்கேன் ஸ்டீரியோவுக்கு. நெக்ஸ்ட் வந்து பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி 5 வோல்ட் வந்து பகாரியா யூஎஸ்பி போர்டுக்காக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிடி போர்டு வந்து ஹைடெக்கில் 4 டிரான்சிஸ்டர் BC547 யூஸ் பண்ணி இது போட்டிருக்கேன். பேஸு ட்ரிபிள் வால்யூமு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒன்று பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, இன்னொன்று வந்து லைனு டைரெக்டாக ஆக்ஸ் பின்னுக்கும் இதுக்கும் யூஎஸ்பி பேனலுக்கும் இருக்க மாதிரி ஒரு இது கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 12 வோல்ட் எல்இடி ப்ளூ கலர் எல்இடி மட்டும் கொடுத்துட்டு, இது வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வச்ச மாதிரி வச்சுருந்தேன். எஸ்எம்பிஎஸ் உள்ளே இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆம்ஸ் அதிகமாக போகும்போது அதோட இண்டக்ஷன் இது ஒரு ஃப்ரீக்வன்சி மூலிமா அது வந்து நாய்ஸு ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அடாப்டரை வெளியே வச்சுக்கிற மாதிரி ஜஸ்ட் அடாப்டர் டைப்பில் நான் கொடுத்துட்டேன். அதையும் சால்வ் பண்ணலாம், ஆனால் இருந்தாலும் நான் அடாப்டரு இது போயிடுச்சுனாலும் ரிட்டர்ன் மாற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கம்மியான கெப்பாசிட்டர் தான் கொடுத்துருந்துச்சி. அந்த கெப்பாசிட்டர் தூக்கிட்டு நான் வந்து இங்கே கொஞ்சம் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து 6800 25 வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நாய்ஸை பியூர் டிசியாக மாற்றுறதுக்கு, ஐ மீன் ஏசியில் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பியூர் டிசியாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 104 கெப்பாசிட்டர் இந்த இடத்துல போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 22K ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி வந்து சீரியஸாக போட்டுட்டிங்க அப்படின்னாலும் நாய்ஸ் குறையுது. இதில் எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட நாய்ஸே கிடையாது. அந்தளவுக்கு இது ஹம்மிங் சுத்தமாக ஒரு துளி நாய்ஸ் கூட கிடையாது. நீங்கள் சவுண்டு வால்யூம் ஃபுல்லாக இப்படி வச்சிங்கனாலுமே உங்களுக்கு வந்து நாய்ஸ் வராது. இது வந்து எதுக்காக இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னா, டைரெக்டாக வந்து இது 24 ஹவர்ஸ் 25 எப்படி சொல்கிறது அப்படின்னா, பாட்டு கேட்குறதுக்கு மட்டும் இல்லை. இது வந்து இப்போது டிவியோட கனெக்ட் பண்ணிவிட்டு டிவி எப்போ ஆனில் இருக்கோ அப்போது வந்து அந்த 2 ஸ்பீக்கர் ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து இது பண்ணியிருக்கு. அதுக்காக ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இதை டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்கிட்ட ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து டூயல் ஸ்பீக்கரோட நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த இடத்துல 2 ஐசி போட்ட இருங்க, அந்த ஐசியை காமிக்கிறேன். ஓகே, இந்த LM324 பிடி போர்டு, இந்த போர்டு தான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் ஒரு ஹிஸ் நாய்ஸ் வருது. இந்த டியூட்டரில் ஒரு மாதிரி ஹிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பீக்கர்லேயே நல்லாவே ஹிஸ் நாய்ஸ் வருது. நானும் கிரவுண்ட் எர்த்து எல்லா இதையுமே பண்ணி பார்த்துட்டேன், என்ன பண்ணாலும் அந்த ஹிஸ் நாய்ஸ் வருது. வீடியோவில் ரிசர்ச் பண்ணாலுமே எனக்கு சேம் வந்து அதே நாய்ஸ் தான் வருது. நான் இது வந்து பாட்டு கேட்குறது அப்படின்னா கூட நம்ம சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹிஸ் நாய்ஸ் தெரியலை. பட் ஆனால் அந்த பாட்டு நிற்கும் போது நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணும் போதோ, இல்லை இப்போ நான் வந்து இது டிவியோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ஹிஸ் நாய்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒரு ஆம்பிளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு அந்த சவுண்டு வந்து நமக்கு நாய்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ரெடியூஸே பண்ண முடியல. எல்லாமே வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது, ஆம்ஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் வந்து ஹிஸ் நாய்ஸ், இதை கனெக்ட் பண்ணால் ஹிஸ் நாய்ஸ் வருது. அவுட்டில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் ஹிஸ் நாய்ஸ் வருது. ஆனால் பட் ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த பிடி போர்டோடவே இது வந்து டிரான்சிஸ்டர் இது, பட் இதோடவே இந்த L24 வந்து நல்லாயிருக்கு. பட் ஆனால் இருந்தாலுமே எனக்கு அந்த இது மட்டும்தான் நாய்ஸ் சுத்தமாக வராது தான் ரொம்ப இது. பட் இந்த போர்டுமே நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா, இதை விட இது பெட்டராக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குவாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, சாங்குக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இதில் பாட்டு கேட்கும் போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இது எல்லாமே நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற ஒரு சில காம்போனன்ட்ஸை மட்டும் எடுத்து அதுக்கு ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன்.
இதுவும் ஹைடெக் சேம் அதே தான். பட்டு இதில் அந்த ஹிஸ் நாய்ஸ் வருது. நானும் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணி பார்த்தாலுமே எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு நாய்ஸ் வரும், இது எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நான் போர்டை தான் மாற்றினேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையருக்கு இது செட் ஆகாது, ஒரு சில ஐசிஸ்க்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐசி வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் ஆல்ரெடி இந்த டிரான்சிஸ்டர் போர்டையே ரிட்டன் வச்சுட்டேன். இதில் வந்து ப்ரீசெட்டு இதெல்லாம் கழட்டி இதுக்கு கொஞ்சம் மாற்றி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் நல்லாவே இருக்குது குவாலிட்டி. இப்போ இந்த இதெல்லாமே இதுக்கு பேக் சைடில் இருக்கும், இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டு பார்த்தேன், எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஜஸ்ட் வந்து இது ஒரு 12 வோல்ட்டு 1.5 ஆம்ஸ் தான். இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் எல்இடி 12 வோல்ட்டில் நல்லா இது பண்ணுற மாதிரி. இது வந்து பகாரியா போர்டு. இந்த போர்டு எதுக்காக பகாரியா இது யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போது லைன் மோடு இப்போது ப்ளூடூத்தில் வைக்கிறோம் அப்படின்னா ஆஃப் பண்ணி போடும் போது ரிட்டன் நமக்கு வந்து அதே ப்ளூடூத்தில் தான் இருக்கணும். ஒவ்வொன்றும் எஃப்எம்லேருந்து வரும். இப்போ எஸ்டி கார்டு போடுறோம் அப்படின்னா எஸ்டி கார்டிலேருந்து தான் ப்ளே ஆகணும். ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம ஆக்ஸில் வந்து ஒரு நம்ம டிவியில் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு டைமும் இதை சேஞ்ச் பண்ண முடியாது, டிஃபால்ட்டாக அதுவே இருக்கணும். ஒரு சில போர்ட்ஸில் வந்து இருக்குது, பகாரியா போர்ட்லேயும் நமக்கு வந்து இது இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ நான் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு வால்யூம் கண்ட்ரோல் பேஸ் ட்ரிபிள். இது வந்து டம்மியாக சும்மா இது பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணல, நான் சும்மா தான் போட்டிருக்கேன். வேணால் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் மியூசிக் இதில் போட்டு காமிக்கிறேன், இல்லை இதை விட பெட்டராக உங்களுக்கு நான் ஸ்டீரியோவில் போட்டு காமிக்கிறேன், அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான். இந்த ஆம்பிளிஃபையர் மேக் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ இதோட அவுட்புட் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டைரெக்டாக நான் டிவியிலேருந்து இதுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு சேனல் மட்டும் பின்னாடி இன்புட் கொடுத்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டூட்ரு, நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 இன்ச் ஊஃபரு. இதே தான் ரெண்டு இதுக்குமே லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ எப்படின்னா, இது முன்னாடி இருந்ததை விட ஒரு நம்ம நார்மலாக பேஸ் டபுளோட இது வைக்கும் போது சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் வேணால் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து மூவி பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. எதனால் அப்படின்னா, இதில் இருக்க டைலாக்ஸு இது எல்லாமே வந்து நல்லா அந்த ட்வீட்டர் சவுண்டோட வாய்ஸ் வந்து நல்லா கிளாரிட்டியாக கேட்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். இல்லை இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.